அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீடத்துவத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி அந்த சீடத்துவம் யாரை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் என்பதனை மிக அழகாக இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் நமக்கு எடுத்துரைக்கிறார். சீடத்துவம் பணத்தையோ பொருளையோ ஆட்களையோ மையப்படுத்தியதல்ல, மாறாக இயேசுவை மையப்படுத்தியது என்பதனை ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசுவை நாம் ஆதாயமாக்கி கொண்டால், இயேசு நம்முடைய பணிவாழ்வில் இருந்தார் என்றால், நம்மோடு உடன் பயணித்தார் என்றால், நிச்சயமாக நம்முடைய சீடத்துவம் பலன் கொடுக்கும் என்பதை மிக ஆணித்தரமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக இயேசுவினுடைய சீடர்களாக பணியாற்ற அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த சீடத்துவ வாழ்விலே நாம் இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டு, இயேசுவை உரிமையாக்கி கொண்டு நாம் சீடத்துவ வாழ்வை மேற்கொள்வோம். கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். இத்தகைய அருள் வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார். தொடக்க நூலில் வாசகம். அதிகாரம் 44, திருவசனங்கள் 18 முதல் 21, 23 முதல் 29 மற்றும் அதிகாரம் 45, திருவசனங்கள் 1 முதல் 5 வரை. அந்நாள்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரே, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதி தாரும். என் தலைவரே, செவி சாய்த்தருளும். உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம். நீர் பார்வோனுக்கு இணையானவர். என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளர்களாகிய எங்களிடம், உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டா என்று கேட்டீர்கள். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர். அவனுடைய சகோதரன் இறந்துவிட்டான். அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தங்களுக்கு சொன்னோம். அப்பொழுது தாங்கள், அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். அதற்கு நாங்கள், உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உம் அடியார்களுக்கு சொன்னீர்கள். உம் பணியாளர்களாகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம். பிறகு எங்கள் தந்தை, நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வாருங்கள் என்றார். நாங்கள், எங்களால் போக இயலாது. எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்படுவோம். வராவிட்டால் இவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம். உம் பணியாளர்களாகிய எங்கள் தந்தை எங்களிடம், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான். அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன். ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை. இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடமிருந்து பிரிக்கிறீர்கள். இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். அப்பொழுது யோசேப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கி கொள்ள முடியாமல், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார். யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை. உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார். எகிப்தியர் அதை கேட்டனர். பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு. என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டு கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். 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 நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி
செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டயத்தை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். Alleluia, 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 Alleluia. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள்.
அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறி அமைதி உங்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரோ பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவையான பலனை, நாம் விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக இந்த கேசிடிச்சி வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் நமக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ உதாரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அப்போது திருப்பலிலாம் முடிஞ்சது. மதியம் 3 மணி போல் ஒரு குடும்பத்தார், அதாவது அண்ணன், அது கணவன், மனைவி, அவருடைய ஒரே ஒரு மகள். அந்த மகள் ஏறக்குறைய 4 அல்லது 5 வயது இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 3 பேரும் 3 மணி போல் என்னை பார்க்குறாங்க. பார்த்த பொழுது கடந்த காலத்தில் அவர்கள் சந்தித்த பாடுகள், அவர்கள் சந்தித்த வேதனைகள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே கண்ணீர் மல்க அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் நிறுவனத்தில் அந்த அண்ணன் வேலை செய்கிறாங்க. அப்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாங்க. பணம் நிறைய அவருக்கு ரொட்டேஷன் ஒரு நாளைக்கு நிறைய லேக்ஸ் கணக்கில் அவருக்கு வருகிறது. அப்போ கூட இருக்கக்கூடிய சக ஊழியர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு தவறான கணக்கு கொடுத்து, பில்லை கொடுத்து, அவர்கிட்ட பணத்தை மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலை, இவர் ஏமாந்து போகக்கூடிய ஒரு நிலை. கடைசியில் முதலாளிகிட்ட இவர் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அந்த பணத்தை எல்லாம் இவர் திருப்பி செலுத்தணும், என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே முழித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவர் வெளியில் சொன்ன அவமானம் ஆயிருமே, தலைக்குனிவு ஏற்படுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட அவங்க சொல்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறார். அப்போ மனைவி ஒரே கூப்பாடு போட்டு அழுகக்கூடிய ஒரு நிலை. அப்போது அவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது குடும்பமாக சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கலாம் என்று சொல்லி திட்டமிடுகிறார்கள். அப்படி திட்டமிடக்கூடிய நிலையில் நம்ம அருங்குடையிலத்துக்கு வரக்கூடிய, அதாவது வழக்கமாக வரக்கூடிய அந்த நபர், அவர் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இந்த பின்புலமெல்லாம் தெரியாமல் அவங்க உரையாடுகிறார், பேசுகிறார். அப்போ அவங்க முகத்தை பார்த்த உடனே, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க அப்படியே கண்ணீர் மல்க அந்த அண்ணனும் அந்த அக்காவும் அந்த அந்த வீட்டுக்கு அவங்கள்ட்ட அழுது புலம்பக்கூடிய அந்த நிலை. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அருங்குடையிலத்துக்கு அவர்களை அழைத்து வருகிறார்கள். வாரம் வாரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதை அவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, மன்றாடுகிறார்கள். கொஞ்சமாக அவர்களுடைய பிரச்சனை என்ன செய்வது, தீர்ந்து போக, முடிந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த அண்ணன் இதெல்லாம் அழுதுட்டு என்கிட்ட அழுது சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஃபாதர், என் வாழ்க்கை இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் ஆகியிருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா அந்த அருங்குடை ஆண்டவர் தான் எனக்கு என்னோடய உயிரை காப்பாற்றி இருக்கிறாரு, என் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறாரு, எனக்கு தேவையான பாதுகாப்பை, எனக்கு தேவையான உடனிருப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் நன்றி உணர்வோடு கண்ணீர் மல்க ஆண்டவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த நிகழ்வு நான் உங்களுக்கு ஏன் இன்றைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு பதிலுரை பாடலில் பாருங்கள், ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அப்போது ஆண்டவர் என்னென்ன நமக்கு வியத்தகு செயல்களை செஞ்சிருக்கிறாரு. யோசேப்பு இங்கு மிக அழகாக அந்த பதிலுரை பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறார். அவருடைய பாடுகள், அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யோசேப்பினுடைய கதை. அவர் யாக்கோபினுடைய மகனாக, கடைசி புதல்வனாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் யாக்கோபுவால் அதிகமாக அன்பு செய்யப்படக்கூடிய ஒரு மகனாக பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்த சகோதரர்களால் அவர் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இப்படி வெறுக்கப்பட்டு பொறாமையால் அந்நிய நாட்டிற்கு அடிமையாக விற்கப்படுகிறார். அங்கும் போய் அவர் நிம்மதியாக இல்லை, அங்கும் பல்வேறு விதமான பாடுகள். பாருங்க, அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர், அவர்கள் கழுத்தில் இரும்பு பட்டை
விடவே மாட்டினர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு துன்பங்களை வந்து கொடுக்கிறார்கள். பல்வேறு விதமான பாடுகளை வந்து யோசேப்பு அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. இருப்பினும் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து அவரை வழி நடத்துகிறார். அவருக்கு தேவையான பாதுகாப்பை வந்து கொடுக்கிறார். பாருங்க, காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று, ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது அப்படின்னு சொல்லி மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் என்று சொல்லி அங்கு கடவுள் யோசேப்புக்கு எப்படி விடுதலையை கொடுக்கிறார் என்பதை மிக அழகாக இன்றைய திருப்பாடல், குறிப்பாக பதிலுரை பாடலானது நமக்கு எடுத்துரைக்கிறது. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அதாவது வெறுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட ஒரு மகன் அந்நிய நாட்டிற்கு வந்து அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. அங்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை உயர்த்துகிறார். இப்படி உயர்த்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவருக்கு யோசேப்பு உண்மையுள்ள மகனாக, பிரமாணிக்கம் உள்ள மகனாக, ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வை வந்து கையளிக்கக்கூடியவராக, அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. பாருங்க, ஒரே ஒரு உதாரணம். அவர் வந்து அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்தும் அவருக்கு வந்து சோதனைகள் வந்து கொடுக்கப்படுகிறது. அதாவது தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 39 அங்கு போத்திபார், அந்த பார்வோனின் அந்த மன்னனுடைய மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கு யோசேப்போடு தவறாக ஈடுபடக்கூடிய ஒரு நாட்டம், அந்த ஒரு விருப்பம் வந்து அவளுக்கு வந்து இருக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார் பாருங்க, அதாவது யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படி என்றால், அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை, என் தலைவர் எல்லாவற்றையும் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார், வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை, இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை, நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களை தவிர வேறு எதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை, இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து துன்பங்களை அனுபவித்தாலும் அல்லது வெற்றியை, விடுதலையை, உயர்வை அனுபவித்தாலும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார், ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அந்த காலம் வந்த பொழுது, அவருக்குரிய நேரம் வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு தேவையான விடுதலையை, அவருக்கு தேவையான உயர்வை, மதிப்பை, பாதுகாப்பை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். ஆக பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை, வல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, திருப்பாடல் 3 நாம் ஏன் வந்து கடவுளுக்கு வந்து நன்றி செலுத்தணும் அல்லது கடவுளை ஏன் வந்து போற்றி புகழணும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, 1 தான் நான் வாசிக்கிறேன். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலமே அவரது திருப்பேரை ஏத்திடு, என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. ஏன் நம்ம வந்து கடவுளை போற்றணும், ஏன் கடவுள் மீது அன்பு கொண்டு இருக்கிறாரு, ஏன் நம்ம கடவுளுக்கு வந்து நம்முடைய மாறாத அன்பை, நம்முடைய அன்பை வந்து வெளிப்படுத்தணும், நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல சொல்றாரு அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். 2வது சொல்றாரு உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அப்போ கடவுளுக்கு நாம் வந்து அவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. இன்றைக்கு நம்ம வந்து குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவிக்கு எதிராக குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை. ஐயோ மனைவி, நான் வந்து என்னோட மனைவியை காட்டி கொடுத்துட்டேனே, என் மனைவிக்கு புறம்பான வாழ்க்கையை நான் வாழ்கிறேனே, ஐயோ நான் என் கணவனுக்கு புறம்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேனே, என் குடும்பத்துக்கு நல்ல தலைவராக இல்லையே, நல்ல கணவனா நல்ல மனைவியாக இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய, குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஏராளமான மனிதர்கள் நம்மில் இருக்கிறார்கள். ஏன் பல நேரங்கள் நாம் கூட இருக்கலாம். இப்போ நான் கூட சில நேரங்களில் குற்ற உணர்வோடு வாழலாம். ஐயோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த பொறுப்பை நான் வந்து சரிவர செய்யலையே என்கிற ஒரு குற்ற உணர்வு நம்ம வந்து எனக்குள்ளாக வரலாம். நான் எப்பொழுது சரியாக என்னுடைய பொறுப்புகளை நான் வந்து செய்யாத பொழுது இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகள் வரலாம். அல்லது ஏதேனும் தவறுகள் செய்கின்றது, பொய் சொல்கிறப்ப, அடுத்தவனுடைய வாழ்க்கை வந்து அழிக்கின்ற பொழுது இந்த என்ன செய்யப்படும், நாம் வந்து நம்ம குற்ற உணர்வு வரலாம். அப்போது கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறார். நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அறிக்கை இடுகின்ற பொழுது கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அப்போ இன்றைக்கு நம்ம வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். காசு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நம்முடைய படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது.
அப்போ ஏதோ ஒரு விதமான குற்ற உணர்வு, ஏதோ ஒரு விதமான கவலை நம்முடைய மனசில் வந்து என்ன ஒரே ஒரு வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய குற்ற உணர்வுகளிலிருந்து, பயத்திலிருந்து நமக்கு வந்து மன்னிக்கக்கூடியவராக, அதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போது நாம் ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நாம் வந்து நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல் என்ன செய்கிறார் அப்படின்னா, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். பாருங்க, மருத்துவர்கள் தீர்க்க முடியாத, மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாத நோய்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு வந்து சுகம் கொடுக்கிறார். நமக்கு வந்து நான் ஒரு பரிபூர்ண உடல்நிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, விபத்து ஏற்பட்டு விட்டது. விபத்தில் நாம் வந்து என்ன செஞ்சிருக்கலாம், அன்றைக்கே நம்ம வந்து அழிந்து போயிருக்கலாம். அப்பனால் கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு சிறிய காயத்தோட நம்முடைய உடலை, நம்மளுடைய வாழ்வை வந்து பாதுகாத்திருக்கிறார். நீடி ஆயுள் நமக்கு வந்து கொடுத்து இருக்கிறார். அதே போல பச்சிலையோ மருந்தோ சுகம் கொடுக்கல, மார்கமுடைய வார்த்தை சுகம் கொடுக்கிறது. இந்த வார்த்தை நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். நம்ம வந்து நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கலாம், திருப்பலியில் பங்கெடுக்கலாம், தியானங்களில் பங்கெடுக்கலாம். இந்த இறை வார்த்தை நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு தேவையான சுகத்தை, நமக்கு தேவையான உடல் நலனை, நமக்கு தேவையான ஆறுதலை, நம்பிக்கை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்த வியத்தகு செயல்களை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ விதமான பேரிடர்கள், இதோ இந்த கொள்ளை நோய்கள், கொரோனா நோயெல்லாம் வந்துச்சு, நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டு உயிரே போகக்கூடிய ஒரு நிலை. இருப்பினும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த அழிவின் அந்த குழியில் நின்று ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்மை சுற்றி துரோகிகள், எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த எதிரிகளுக்கு மத்தியில், துரோகிகளுக்கு மத்தியில் அவர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தவிடுபடி ஆக்குகின்றார். அவர்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடிய கடவுளாக, நமக்கு தேவையான பாதுகாப்பை, விடுதலையை கொடுக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருக்கிறாரு. அதனால பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு செய்த வியத்தகு செயல்களை நாம் நினைவு கூறணும். ஆனால் இன்றைக்கு நாம் பல நேரங்களில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த கடவுள் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு, எப்பா பாருங்க, நம்ம உடல், எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு வந்து வர்றாங்க. கருவிலே தன்னுடைய வாழ்வை, அவருடைய வாழ்வு முடிந்து போகக்கூடிய ஒரு நிலை. இயல்பாக வந்து கருக்கலைப்பு நடக்கின்றது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, செயற்கையாக, அதாவது தவறான உறவினால் ஏற்படக்கூடிய அந்த கருத்தரிப்பு, அல்லது பெற்றோருடைய கணவன் மனைவியுடைய சம்மதத்தோடு அங்கு கருக்கலைப்பு வந்து நிகழ்கின்றது. இப்படியெல்லாம் வந்து பார்க்கிறப்ப, கடவுள் நமக்கு வந்து இந்த உலகத்தில் அவருடைய படைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாவற்றையும் நம்முடைய இரண்டு கண்களால் பார்ப்பதற்குரிய அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை கடவுள் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நெருக்கடிகளை, பண நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம், சோதனைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கரத்தை கொண்டு காலம், நமக்கு ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நம்ம வந்து கைவிட்டு விடவில்லை. மாறாக அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார். நமக்கு தேவையான விடுதலையை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய வியத்தகு செயல்களை வந்து செய்வதற்கு தயாராக இருக்கிறார். சீடர்களை வந்து தன்னுடைய பணிக்கு வந்து அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுது சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, பொன்னோ வெள்ளியோ செப்பு காசோ அல்லது 2 அங்கிகளோ அல்லது பையோ, நீ வந்து மிதியடிகளோ கைத்தொடி எடுத்து போக வேண்டாம்ப்பா, நான் மட்டும் உங்களோட இருப்பேன்ப்பா. நீங்கள் என்னை நம்புங்க, நான் உங்களுக்குள் இருந்து உங்களுக்கு தேவையான அதிசயங்களை, உங்களுக்கு தேவையான அற்புதங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அங்கே தன்னுடைய சீடர்களுக்கு வந்து அழைப்பினை கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டிலிருந்து மறைபரப்பு பணிக்காக வந்திருக்கிறாங்க. அருளானந்தராக இருக்கலாம், தோமையாராக இருக்கலாம், பிரான்சிஸ் சவேரியாக இருக்கலாம், வீரமா முனிவராக இருக்கலாம், இன்னும் பலர் வந்து நம்முடைய நாட்டிற்கு வந்து அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. சொந்த நாட்டை விட்டு, உடைமைகளை விட்டு, உறவுகளை விட்டு, தன்னுடைய சொந்த மொழியை, இனத்தை எல்லாத்தையும் விட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து அவர்கள் எண்ணிலடங்கா மக்களை, ஆன்மாக்களை ஆண்டவர் பாதம் ஈர்த்திருக்கிறார்கள். அப்படி ஈர்த்தது வந்து அவரோட தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொந்தமாக இருக்கக்கூடிய பணத்தை வச்சல்ல, அறிவை வைத்தல்ல,
மாறாக அவர்கள் ஆண்டவரை நம்பினார்கள். பாருங்க, பயணம். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு கடல்வழி பயணம். அந்த கடல்வழி பயணத்தில் எத்தனை முறை புயல் அடித்திருக்கும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருடக்கணக்கில் பயணித்திருக்கிறார்கள். அப்படி பயணித்திருக்கின்ற பொழுது அங்கு புயல், அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள், அப்படிலாம் பல்வேறு விதமான பிரச்சனைகள், நோய்களை எல்லாம் கடந்து அவங்க நம்ம நாட்டுக்கு மறைபரப்பு பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் இந்த காசை நம்பியல்ல, அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்தல்ல, தங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை வைத்தல்ல, மாறாக ஆண்டவரை நம்பினார்கள். ஆண்டவரை நம்பினதுனால தான் அவர்களால் வியத்தகு செயல்களை செய்ய முடிந்தது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வியத்தகு செயல்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். எப்போ செய்வார் அப்படின்னா, நாம் ஆண்டவரை முழுமையாக நம்புகின்ற பொழுது. ஒவ்வொரு நாளும் நிறைய சாட்சிகள் உண்டுப்பா. நம்ம உணர்வதில்லை. அதை நம்ம கடவுளுக்கு சாட்சியமாக எடுத்து கூறி நன்றி சொல்வதில்லை. ஆண்டவரே, இதோ இந்த நாள் எனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இருப்பினும் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபித்து விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த காரியம் நமக்கு கனி கொடுக்கக்கூடியதாக, பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக நமக்கு இருக்கும். அப்போ ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வியத்தகு செயலில் நாம் நினைவு கூறணும். கவலைப்பட வேண்டாம். ஐயோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சே, கடன் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இந்த ஊருக்காரங்க, உறவுக்காரங்க எல்லாம் ஏளனமாக பார்க்குறாங்களே, கேவலமாக பார்க்குறாங்களே, என்ன செய்யணும்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க, ஆண்டவரை நம்புவோம். எல்லாருமே அதான், எல்லாத்துக்கும் ஏற்ற தாழ்வுகள் உண்டு. எல்லாத்துக்கும் கேவலப்படக்கூடிய நிகழ்வுகள், ஏளனமாக பார்க்கப்படக்கூடிய நிலைகள் வரும், நிச்சயமாக வரும். தவிர்க்க முடியாத ஒன்று. யாரும் எதிர்பாராத நேரத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு வரும். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வருகின்ற பொழுது யோசேப்பை நாம் நினைவு கூர்வோம். அந்த யோசேப்பு ஆண்டவரை நம்பினார், ஆண்டவரைக்கு பிரமாணிக்கமாக இருந்தார், ஆண்டவரை சிக்கனை பிடித்து கொண்டார். ஆண்டவர் காலம் வந்தது, அவருக்குரிய நேரம் வந்தது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருக்கு தேவையான பாதுகாப்பை, விடுதலையை கொடுக்கிறார். அவர் அரண்மனைக்கு தலைவராக்கினார், தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக அங்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லி பதிலுரை பாடல பார்க்கிறோம். ஆக பிரியமான பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அற்புதங்களை செய்கிறார், நம்புவோம். அதை நம்ம நம்புவோம். இந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏதோ எல்லாரும் போல நம்மளும் அன்று ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு காலையில் எழுந்திருப்பதே, இன்றைக்கு உயிரோடு இருப்பதே கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம கையில் இல்லை, உயிர் இருப்பது நம்முடைய கையில் இல்லை, அது கடவுளுடைய கையில் இருக்கிறது. யாரும் பிடிக்க முடியாது. நான் இன்றைக்கு தான் சாவேன், நான் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பேன், நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு தேவையான பாதுகாப்பை, ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையான உயர்வை கொடுப்பார், நமக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார். ஆகவே யோசேப்பை போல நாமும் ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுவோம். இதைத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு மையமான சிந்தனை. ஆகவே இந்த திருப்பலியில், குறிப்பாக அந்த காணிக்கை வேளையில், இந்த அப்பரசங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன், இம்மட்டுமாய் நீர் என்னை தாங்கி இருக்கிறீர், நீர் என்னை வழிநடத்தி இருக்கிறீர். ஆகவே நன்றி ஆண்டவரே. உடைய வேத்தி செயல்களை இன்னும் வரக்கூடிய காலங்களே நான் காண்பேன். நான் சீராக் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 3 வாசிப்பது போல, ஆண்டவரே, உம்மை நான் சிக்கனை பிடித்துக் கொள்வேன், உம்மை நான் பற்றி கொள்வேன். அப்படி நான் பற்றி கொள்கின்ற பொழுது நீர் எனக்கு கொடுக்கக்கூடிய வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா, காணிக்கை தந்தேன் இறைவா, என்னை காணிக்கை தந்தேன் இறைவா. உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலாக வந்தாய், உயிராக வந்தாய், ஒளியாக வழியாக உண்மையிலும் வந்தாய். உடலோடு இணைந்து
உயிரோடு கலந்து உடலோடு இணைந்து உயிரோடு கலந்து ஒளியாக வழியாக உம்மில் என்றும் மலர. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர்.
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் உடலும் காத்த முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாய், பதம் தன்னை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாய், பதம் தன்னை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மனப்புன்னை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மனப்புன்னை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை, நீங்காத வறுமை, தானாக என்றுமே மாற்றிடுவார். தானாக என்றுமே மாற்றிடுவார். இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாய், பதம் தன்னை சேர்ப்பாய், நிதம் துணை சேர்ப்பாயே. நிதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.